அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான உயிரிலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, நொதித்தல். இரண்டாவது வினா, நமது உடலில் காணப்படும் மிக சிறிய எலும்பின் நீளம். நமது உடலில் காணப்படும் மிக சிறிய எலும்பின் நீளம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2.8 மில்லிமீட்டர். காது உட்செவி அங்கவெளி எலும்பு தான் நம்ம உடலில் காணப்படும் மிக சிறிய எலும்பு. அதோட நீளம் 2.8 மில்லிமீட்டர். மூன்றாவது வினா, உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலில் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தடுப்பூசி. நாலாவது வினா, நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஃப்ளூரா. ஐந்தாவது வினா, கொசு ஒழிப்பு தினம் எந்த நாள்? கொசு ஒழிப்பு தினம் எந்த நாள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 20. கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. ஆறாவது வினா, இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் உள்ள இடம் எது? இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் உள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டேராடூன். ஏழாவது வினா, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ஒரு முக்கியமான வினா, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆக்சான். எட்டாவது வினா, உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி செய்யும் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. ஒன்பதாவது வினா, பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஒரு முக்கியமான வினா, பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வைட்டமின் பி. பத்தாவது வினா, அமிலமலையானது அனைத்து தாவரங்களையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சல்பியூரிக் அமிலம். 11வது வினா, சுவாசித்தலின் சைனேட் எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது எதில்? சுவாசித்தலில் சைனேட் எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்களில். 12வது வினா, விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, லைக்கா என்ற நாய். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு லைக்கா என்ற நாய். 13வது வினா, செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மைட்டோகாண்ட்ரியா. 14வது வினா, புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுறாமீன். 15வது வினா, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது? ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, செர்டோலி செல்கள். 16வது வினா, பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, H1N1 வைரஸ். பன்றி காய்ச்சல் H1N1 வைரஸ். 17வது வினா, ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வது எது? ஆண் பாலின ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, லீடிக் செல்கள். 18வது வினா, விலா எலும்புக்கூடு எத்தனை இணைகளை கொண்டுள்ளது? விலா எலும்புக்கூடு எத்தனை இணைகளை கொண்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 12. 19வது வினா, உலக சுற்றுச்சூழல் தினம் எது? உலக சுற்றுச்சூழல் தினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூன் 5.
20வது வினா பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிடிடி. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 21வது வினா அட்டை கண்ட அமைப்பின் பெயர் என்ன? அட்டை கண்ட அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மெட்டாமெரிசம். 22வது வினா அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஒரு முக்கியமான வினா. அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 33 கண்டங்கள். 23வது வினா அட்டைக்கு எத்தனை கண்கள் உள்ளன? அட்டைக்கு எத்தனை கண்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 5 இணை கண்கள். 24வது வினா இதயத்தின் அறை சுருங்கும் நிலைக்கு பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. இதயத்தின் அறை சுருங்கும் நிலைக்கு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிஸ்டோல். இதயத்தின் அறை சுருங்கும் நிலைக்கு சிஸ்டோல். 25வது வினா இரும்பு சத்து குறைவால் வரும் நோயின் பெயர் என்ன? இரும்பு சத்து குறைவால் வரும் நோயின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அனிமியா. 26வது வினா ஆளுமை ஹார்மோன் எது? ஒரு முக்கியமான வினா. ஆளுமை ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தைராக்சின். ஆளுமை ஹார்மோன் தைராக்சின். 27வது வினா பறக்கும் ஹார்மோன் எது? ஒரு முக்கியமான வினா இது. பறக்கும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அட்ரினலின். பறக்கும் ஹார்மோன் அட்ரினலின். 28வது வினா நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று எதனை அழைக்கிறோம்? நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று எதனை அழைக்கிறோம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிறுநீரகம். நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் சிறுநீரகம். 29வது வினா பாருங்க வலது பக்க சிறுநீரகம் சற்று கீழிறங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேலே கல்லீரல் உள்ளது, அதனால வலது பக்க சிறுநீரகம் சற்று கீழிறங்கி இருப்பதற்கு காரணம். 30வது வினா பாருங்க தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஜிம்னோஸ்பியம்கள். தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி ஜிம்னோஸ்பியம்கள். 31வது வினா சிறுநீரின் pH மதிப்பு யாது? சிறுநீரின் pH மதிப்பு யாது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ 5.5 முதல் 7.5 வரை. சிறுநீரின் pH மதிப்பு 5.5 முதல் 7.5 வரை. 32வது வினா சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு எது? சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நெப்ரான்கள். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெப்ரான்கள். 33வது வினா இரத்தத்தின் pH அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு எது? இரத்தத்தின் pH அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு யாது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி சிறுநீரகம். 34வது வினா உடலின் சமநிலை காய்த்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிளாட் பெர்னாட். 35வது வினா நரம்பு செல்லின் நீளம் என்ன? நரம்பு செல்லின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 100 மைக்ரோமீட்டர். நரம்பு செல்லின் நீளம் 100 மைக்ரோமீட்டர். 36வது வினா ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரையின் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மையலின் உரை. 37வது வினா இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும்? இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணின் விழித்திரையில். 38வது வினா மனித மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் எது? மனித மூளையின் வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டியூரோமேட்டர்.
39 வினா மனித மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வுப்படலம் எது? மனித மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வுப்படலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அரக்கநாயுடு உரை. 40வது வினா மூளையின் உட்புற மெல்லிய உரை எது? மூளையின் உட்புற மெல்லிய உரை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பையாமேட்டர். 41வது வினா உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ். உடலின் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தும் மையம் ஹைப்போதலாமஸ். 42வது வினா இந்தோனேசியாவில் அதிக மகசூல் தரும் நெல் வகை எது? இந்தோனேசியாவில் அதிக மகசூல் தரும் நெல் வகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பீட்டா. 43வது வினா புரதம் செறிந்த கோதுமையின் ரகம் பெயர் என்ன? புரதம் செறிந்த கோதுமையின் ரகம் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அட்லஸ் 66. 44வது வினா ஹீமோஃபிலியா என்பது எவ்வகை நோய்? ஒரு முக்கியமான வினா, ஹீமோஃபிலியா என்பது எவ்வகை நோய்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரத்தம் உறைதல் நோய். ஹீமோஃபிலியானா இரத்தம் உறைதல் நோய். 45வது வினா கீழ் உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? கீழ் உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாராத்தியான். 46வது வினா டைனமைட் உற்பத்திக்கு பயன்படும் ஆல்கா எது? டைனமைட் உற்பத்திக்கு பயன்படும் ஆல்கா எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரைசோபைசி. டைனமைட் உற்பத்திக்கு பயன்படும் ஆல்கா கிரைசோபைசி. 47வது வினா குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு? குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1. 48வது வினா நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்சின். 49வது வினா ட்ரெசோஃபில்லா பலஇ ஆய்வு செய்தவர் யார்? ட்ரெசோஃபில்லா பலஇயில் ஆய்வு செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி டி.எச். மார்கன். கடைசி வினா உலக காடுகள் தினம் என்று? உலக காடுகள் தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 21. உலக காடுகள் தினம் மார்ச் 21. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான உயிரிலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வுகளில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.